வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வித்யா வர்றாங்க. அம்மா அப்படின்னு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே வர, வா வித்யா உட்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க ரோஹிணியோட அம்மா. ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா, பரவாயில்ல அப்படின்னு வித்யா சொல்ல, நீயாவது அடிக்கடி வீட்டுக்கு வரலாம்ல, கல்யாணிய எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, நீயும் அவகிட்ட பேசாம இருந்துராதன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நான் ஏம்மா அவகிட்ட பேசாம இருக்க போறேன்? எனக்கு அவ மேல ஒரு கோவமும் இல்லை. நான் ஏதாவது சொன்னா அவ தான் கோவப்படுவா அப்படின்ற வித்யா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, சரி எங்க அவன்னு கேட்குறாங்க. உள்ளர குளிச்சிட்டு இருக்கா, வந்துருவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ம் அப்படின்னு வித்யா தலையாட்டிக்கிறாங்க. அதுவரையிலும் வித்யா வந்த வேகத்துல ஏதோ சுறுசுறுப்பா பேசிட்டாங்களே தவிர கல்யாணியோட அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்க. கொஞ்ச நாளா அவ பண்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. இத்தனை நாளா மாப்பிள்ள கூட சேரணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப விவாகரத்து கொடுக்கறேன்னு சொல்றா, திடீர்னு துபாய்க்கு வேற போறேன்னு சொல்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, துபாய்க்கா அப்படின்னு வித்யா அதிர்ச்சியா கேக்குறாங்க. அங்க போய் வேலை பார்க்க போறாளாம், என்னையும் கிறிஷையும் ஊர்ல போய் இருக்க சொல்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்ப கிறிஷோட படிப்பு அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. ஊர்லயே சேர்த்துக்கலான்னு சொல்றா, எங்களை அங்க தனியா விட்டுட்டு அவ எங்கேயோ போறேன்னு சொல்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. உள்ள இருந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஈரத்தலையோட வந்துட்டு இருக்காங்க ரோஹிணி. இவங்க பேசுனதெல்லாம் அவங்களுக்கும் கேட்டிருக்கு. அம்மா, இப்ப எதுக்கு அவகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கல்யாணி கேட்க, நான் சொல்ற எதையுமே நீ கேட்கறது இல்லையே அப்படின்னு அவங்க அம்மாவும் பக்கத்துல வர, வித்யாவும் பக்கத்துல வந்து அவங்க கையை பிடிச்சி, ஏய் என்னடி நிஜமாவே துபாய்க்கு போக போறியா அப்படின்னு வித்யா கேட்க, ரோஹிணியா ஆமான்றாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு வித்யா கேட்க, இந்த ஊர்ல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன், ஆனா மனோஜ் அப்படி நினைக்கல, இதுக்கு மேல என்னால் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்ப கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவையும் கிருஷியும் வேற ஊருக்கு போக சொல்ற அப்படின்னு வித்யா கேட்க, அவங்கள எப்படி அங்கே கூட்டிட்டு போக முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கலாம் அப்படின்றாங்க ரோஹிணி. அங்கே போய் என்ன தாண்டி பண்ணுவ அப்படின்னு வித்யா கேட்க, ரோஹிணி அமைதியாக பார்க்குறாங்க. துபாயில் உனக்கு யாரை தெரியும் அப்படின்னு வித்யா கேட்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா, நான் சொல்லியிருக்கேன்ல ஐஸ்வர்யா அப்படின்னு கல்யாணி சொல்ல, அப்படின்றாங்க வித்யா. அங்க அவ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நல்ல பொசிஷன்ல தான் இருக்கா அப்படின்னு கல்யாணி சொல்ல, அங்க போய் வேலை பார்க்க போறியா என்ன அப்படின்னு வித்யா கேட்க, ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசால அங்க போக போறேன், 3 மாசத்துல ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் விசாவா மாத்திக்கலான்னு சொன்னா அப்படின்னு கல்யாணி சொல்ல, அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. கல்யாணியும் வித்யாவை ஷார்ப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டு, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க. லைஃப் எவ்வளவு வேடிக்கையாக இருக்குது பாத்தியா? நீ மனோஜ் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் கிறிஷோட அம்மாவை பற்றி கேட்கும்போது கிறிஷோட அம்மா துபாயில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னேன், இப்போ நிஜமாவே துபாய்க்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு வித்யா சொல்ல, திடீர்னு ஒரு பெரிய அமைதி. அங்கே எல்லாருமே வித்யாவையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் கர்மாவோ என்னமோ, நீ சொன்ன ஒரு பொய் உனக்கு நிஜமாவே நடக்க போகுது அப்படின்னு வித்யா சொல்ல, ரோஹிணி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன வித்யா குத்தி காட்டுறியா அப்படின்னு கேட்க, இல்லடி, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த பொய்யெல்லாம் சொல்லாம இருந்திருந்தன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் இப்படி ஆயிருக்காதுன்றாங்க வித்யா. எனக்கு நல்லாவே புரியுது, நான் பண்ணின தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கல்யாணியும் ஒத்துக்கிறாங்க. கிறிஷ பிறந்த கொஞ்ச நாள்லயே அவனை எங்கிட்ட விட்டுட்டு இங்கே சென்னையில வந்து தனியா இருந்தா, இப்ப திரும்பவும் எங்களை விட்டுட்டு போறேங்கிறா பாரு வித்யா அப்படின்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன ஒரேடியாவா போக போறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட எரிஞ்சு விழறாங்க ரோஹிணி. ஏய் ஏண்டி இப்படி பேசுற? அவங்க கவலையா அவங்க சொல்றாங்க, திடீர்னு துபாய் போறேன்னு சொல்ற, டூரிஸ்ட் விசாவா இருந்தாலும் அதுக்கும் செலவாகும்ல, அங்க போய் வேலை தேடணும், தங்கணும், அதுக்கெல்லாம் காசுக்கு என்னம்மா பண்ணுவ அப்படின்னு வித்யா கேட்க, மனோஜ் 5 லட்சம் ரூபாய் தரணும்ல அப்படின்னு கல்யாணி சொல்ல, அந்த போலீஸ் கேஸ்ல அமௌண்ட் கொடுத்தியே அதுவான்னு கேட்குறாங்க வித்யா. அதை கொடுத்துட்டா டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கல்யாணி சொல்ல, அப்போ உன் மாமியாருக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமே, பணத்தை கொடுத்து உடனே கட் பண்ண சொல்லுவாங்கல்ல
அப்படின்றாங்க வித்யா. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும், அந்த பணம் வந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா மனோஜ் இன்னும் பணம் கொடுக்காம இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கல்யாணியும் கொஞ்சம் கவலையோட சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்னு சிரமப்படுறாங்க. வயசான காலத்துல இதுக்கப்புறமா அவனை வச்சுட்டு நான் தனியா இருக்கணுமா என்ற வருத்தம் அவங்க கண்கள்ல பளிர்னு தெரியுது. கொஞ்ச நேரம் யோசனையோட நிக்கிற வித்யா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவான்றாங்க. என்னன்னு ரோஹிணி கேட்க, நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிற, அது ஓகே, ஆனா மனோஜ் உன்னால மறக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ரோஹிணி பதில் சொல்ல முடியாம லைட்டா திரும்பிக்க, அவர் கூட வாழணும்னு தாண்டி நீ இத்தனையும் பண்ணின, இப்போ ஒரே நாள்ல பணத்தை கொடுத்தா டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு முடிவு பண்ணிட்ட, மனோஜை பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு வித்யா கேட்க, ரோஹிணியால எந்த பதிலும் சொல்ல முடியல. அமைதியா அங்கிருந்து 4-8 நடந்து போயிடுறாங்க. ரொம்பவே ஃபீலிங்கோட, எப்படிடி என்னால் அவனை மறக்க முடியும், நான் மனோஜ் கூட வாழணும்னு எவ்வளவோ பொய் சொல்லி இருக்கிறேன், ஆனா அவன் மேல எனக்கு இருக்கிற லவ் பொய் இல்லை வித்யா, நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு என்னை விட எல்லாரை விட உனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு கல்யாணி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்பவே வருத்தத்தோட பாக்குறாங்க. வித்யாவும் ரொம்பவே கவலையோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க. மனோஜ் கூட நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். இப்ப அந்த மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அவனை எப்பவுமே என்னால மறக்கவே முடியாதுடி அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. அதுக்கு மேல இருக்க முடியாம உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. பக்கத்துல போலாமா, ஏதாவது திட்டிடுவாளோன்னு அவங்க பயந்துட்டு நிக்க, வித்யா ரோஹிணி பக்கத்துல வந்து ரோஹிணி அழாதடின்னு சொல்ல, ரோஹிணி டக்குன்னு வித்யாவை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க தோல்ல சாஞ்சு அழறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்பவே வருத்தத்தோட, நான் இவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையும் நிலைக்கல, இவளா தேடிக்கிட்டதும் இப்ப முடிய போகுது, இவ எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பாசம் வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும், கிருஷ கூட அதுக்காக தள்ளியே வச்சிருந்தா, மாப்பிள்ளையும் இவ சொன்னது எல்லாத்தையும் நம்பினாரு, ஆனா இவ சொன்ன பொய் எல்லாத்தையும் மன்னிச்சு இவளை ஏத்துக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு பக்குவம் இல்லாம போச்சே அப்படின்னு அவங்க அம்மாவும் கண்ணீர் விடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. மனோஜை இவளை ஏத்துக்கிட்டாலும் அவரோட அம்மா இவளை ஏத்துக்க மாட்டாங்க, இவளால மனோஜை எப்பவுமே மறக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு வித்யா சொல்ல, நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்ன்றாங்க அவங்க அம்மா. அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த ரோஹிணியும் மெல்ல நிமிர்ந்து நிக்கிறாங்க. வித்யாவுக்கு மனசு கேட்கல. ரோஹிணி, நீ மறுபடியும் மனோஜ் கிட்ட பேசிதான் பாரு அப்படின்னு சொல்ல, பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன்டி, இதுக்கு மேல என்னால அவங்கிட்ட கெஞ்ச முடியல, அவங்க அம்மா சொல்றத மட்டும்தான் அவன் கேட்பான், அவங்க எப்பவுமே என்ன மனோஜ் கூட சேர விட மாட்டாங்க, என்னால வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருக்க முடியாது, எங்க 2 பேர் லைஃபும் இப்படியே போனா எங்க 2 பேராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது, அட்லீஸ்ட் மனோஜாவது நல்லா இருக்கணும்னு தான் நான் டைவர்ஸ் கொடுக்கவே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கல்யாணி சொல்ல, அவங்க அம்மா ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை தேடி ஓடினதுல என் பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க நான் மறந்துட்டேன், இனிமேலுக்கு கிறிஷோட ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படிங்கிற கல்யாணி கண்களை தொடச்சிக்கிட்டு, இனி அவனுக்காக மட்டும்தான் நான் வாழவே போறேன், அதுக்காக தான் மனோஜை பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்தேன், நான் எவ்வளவு தூரம் போனாலும் மனோஜ் என் மனசை விட்டு போகவே மாட்டான் அப்படிங்கிறாங்க கல்யாணி. விவாகரத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வேற கல்யாணம் பண்ணிக்குவாரு, அப்புறம் உன் வாழ்க்கை என்ன வருதுன்றாங்க அவங்க அம்மா அழுகையோட. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை, இனிமே கிருஷ்ணும் நீயும் மட்டும்தான் என் உலகமா, இதுக்கு மேல என் லைஃப்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி முடிவா சொல்லிட. வித்யாவும் அவங்க அம்மாவும் ரோஹிணியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பூ வியாபாரிகள் சங்க கட்டடத்துல மீனா உட்கார்ந்துருக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் மற்ற லேடிஸ்னு அரௌண்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்ப ஓரளவுக்கு எல்லாருமே சந்தா கட்டியாச்சு, ஒரு ஆள் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு மீனா சொல்ல, மற்றவங்களும் ஆமாமான்னு தலையாட்டுறாங்க. இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா எல்லாரும் கட்டிட்டா ரொம்பவே வசதி இல்லாம இருக்கவங்களோட ஒரு 10 பேரோட குழந்தைக்கு நாமளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ரொம்ப நல்லது, சூப்பர் சூப்பர் மீனா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 5 கல்யாணத்துக்கு 4 கிராம்ல தங்க காயின் கொடுத்துடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல ஐடியா தான் மீனா, பரவாயில்ல இவ்வளவு யோசிக்கிறியே நீ அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணினாதான் தங்கமும் நல்லா இருக்கும், இந்த தொழிலை நம்பி இருக்கவங்களுக்கும் நல்லது பண்ணினா மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாமே நல்ல திட்டம் தான் மீனா,
அப்படின்னு அமுதா அக்கா சொல்றாங்க. ஏன் மீனா, இப்போ உடனே இது எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் டைம் எடுத்து என்ன ஏதுன்னு பார்ப்போமேன்னு இன்னொரு மீனாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. இல்லைக்கா, எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடணும், அப்பதான் சங்கத்து மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அதெல்லாம் பண்ணிடலாம், சங்கத்தை விட எங்க எல்லாருக்கும் ஓ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல, ரொம்ப நன்றிக்கான்றாங்க மீனா. அப்போ அங்க சிந்தாமணி வர்றாங்க. வழிய விடு, இன்னும் மிரட்டலா அவங்களெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு, இந்தா என்னோட சந்தா அப்படின்னு கொஞ்சம் பணத்தை தூக்கி போடுறாங்க. ஏண்டி ஈஸ்வரி, எனக்கு சந்தா கட்ட தெரியாதா என்ன, புதுசா மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சிந்தாமணி ஒரு அக்காட்ட கேட்குறாங்க. இல்லை, எல்லாரும் கட்டியாச்சு, நீங்க மட்டும்தான் பாக்கி, அதுதான்றாங்க அவங்க. இங்க பொறுப்புல இருக்கிறவங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மீனா முறைப்பா பாக்குறாங்க. ஆமா, யாரோ கல்யாணத்துக்கு கோல்டு காயின்லாம் கொடுக்குறாங்களாமே. ஆனா என் பொண்ணையை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய் எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது, எங்க போய் சொல்றது, எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்ற சிந்தாமணி உதட்ட சுழிச்சு வாய ஒரு கோணி காமிக்கிறாங்க. மீனா முறைச்சிட்டு இருந்தவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. சிந்தாமணி அம்மா, இது சங்க ஆபீஸ், சங்க விஷயம் மட்டும் பேசுங்க, சொந்த விஷயத்தெல்லாம் இங்க வந்து பேசுறீங்கன்னு ஈஸ்வரி அக்கா கேக்குறாங்க. நீ எல்லாம் பேசுற லெவலுக்கு வந்துட்டல்ல, உன் சங்க தலைவி எங்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிச்சிருக்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. பரவாயில்ல, காத்து எப்பவுமே ஒரே பக்கமா இருக்காது, ஒரு நாளைக்கு என் பக்கமும் வீசும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மீனா அப்படியே உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. காத்து யார் பக்கமும் வீசாது, அது வர்ற பக்கம்தான் நாம போய் நிக்கணும் அப்படின்னு ரொம்பவே நக்கலா சொல்ற அமுதாக்கா, அதோ அங்க ஃபேன் புதுசா வாங்கி மாட்டி இருக்காங்க, அங்க போய் நில்லுங்க, நல்லா காத்து வரும் அப்படின்னு படு நக்கலா சொல்ல, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு அங்கிருந்து வர அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்களோட மெயின் அல்லக்கை வந்து நிக்கிறாரு. என்னடா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அக்கா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுக்கா அப்படின்னு அவர் சொல்ல, என்ன ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க சிந்தாமணி. நம்ம ஏரியால ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குல்லக்கா அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்கிறாங்க சிந்தாமணி. அந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய விழா நடக்க போகுதாம், அதுக்கு கம்பெனி முழுக்க பூ டெக்கரேஷன் பண்ண போறாங்களாம். என்கிட்ட கேட்டாங்க, நான் உன்னை பத்தி சொன்னேன், இந்த ஆபீஸ் மேனேஜர் வந்திருக்காருக்கா, உள்ள கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு அல்லக்கை கேட்கிறாரு. சிந்தாமணி கொஞ்சம் கடுகடுப்போட சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏண்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்கலாம்ல அப்படின்றவங்க, சரி சரி போய் உள்ளர வர சொல்லுன்றாங்க. உடனே சிந்தாமணி அங்க ஃப்ரீயா இருக்க ஒரு சேர் முன்னாடி இருக்க டேபிள்ல பைய வச்சுட்டு அந்த சேர்ல உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் திரும்பி பார்க்க சிந்தாமணி ஒரு முறைக்க கப்புன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே போன அல்லக்கையே அவரை கூட்டிட்டு வர்றாரு. அக்கா, நான் சொன்னேன் இல்லக்கா, இவர் தான் அந்த மேனேஜரு அப்படின்னு சொல்ல, சத்தம் கேட்டு மீனாவும் அங்க நிக்கிற மற்ற லேடிஸும் பாக்குறாங்க. சிட் சிட் அப்படின்னு சிந்தாமணி கையை நீட்ட, உட்காருங்க சார் அப்படின்னு அல்லக்கையும் அவரை உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் அங்கேயே பாக்குறாங்க. டெல் சார் வாட் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அவரு குட் மார்னிங்னு சொல்ல, இவங்களும் தலையாட்டுறாங்க. வாட் வாட் அப்படின்னு சிந்தாமணி கேட்டுட்டு இருக்க, யா ஐல் கம் டு த பாயிண்ட். ஆக்சுவலி அவர் கம்பெனிஸ் 3rd anniversary celebration coming up next week அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க. மீனாவும் தலையை நீட்டி அங்க பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு பெருசா புரியல. அல்லக்கைய ஒரு பார்வை பார்க்கறாங்க. For that event we need a floor decoration. Our office has 3 floors and around. For that event we need a complete elegant floor decoration starting from the ground floor all the way up to the 3rd floor. Now you tell me the cost of this decoration and what's your estimated budget is for this entire work அப்படின்னு அவர் கேட்டுட்டு சிந்தாமணியவே பார்த்துட்டு இருக்க. சிந்தாமணிக்கு ஒண்ணுமே புரியல. மீனாவுக்கு சிரிப்பு அப்படியே குமிழ் விட்டு வருது. அடக்கிட்டு பாக்குறாங்க. உடனே அல்லக்கைய பிடிச்சி கொஞ்சம் டவுன் பண்றவங்க, ஏய் என்னடா இவன் கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி கடகடன்னு ஓடுறான், ஏதோ 3rd ஃப்ளோருங்கிறான், என்ன கேட்குறான், காசு எவ்வளோன்னு கேட்குறானா அப்படின்னு சிந்தாமணி அந்த அறிவாளி கிட்ட கேட்க, தெரியலையேக்கா, எனக்கே இவன் பேசுறது ஜப்பான் பாஷை மாதிரி கேட்குது அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்ல, சிந்தாமணி டென்ஷனோட அவர் கையை பிடிச்சி முறுக்குறாங்க. அவர் பாவம் வழியில ஆன்னு துடிக்க அஞ்சு பொண்ணு கையை விடுறாங்க சிந்தாமணி. மீனா சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காங்க. எஸ் எஸ்
அப்படின்னு சிந்தாமணி தலையாட்ட வாட் ஹேப்பன் அப்படின்னு அவர் கேட்க நோ நோ யூ ஃப்ளவர் டெக்கரேஷன் மணி மணி கொடுங்க எனக்கு கம் டெக்கரேஷன் சரியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க இங்க இருக்கவங்கெல்லாம் கலகலன்னு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மீனா அதை கேட்டு நிமிர்ந்து பார்த்துட்டு சிரிக்காதீங்க அப்படின்றாங்க. அந்த பர்சன் சிந்தாமணியை பார்த்துட்டு யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னு கேட்க தமிழ் தமிழ் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆமா அக்கா தமிழ்ங்கிறாரு அல்ல கையே அப்படின்னு சிந்தாமணியை தலையாட்ட எழுந்து ஓ இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் we will not be able to negotiate this deal properly. Rather, I'll look for somewhere else. அப்படின்னு அவர் சொல்ல சிந்தாமணியோ எஸ் எஸ்ங்கிறாங்க. அவர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோட அங்கேருந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்க எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் 1 செகண்ட் அப்படின்னு மீனா கூப்பிட 4 எட்டு போனவர் திரும்பி பார்க்குறாரு. உட்கார்ந்துருந்த மீனா எழுந்து அவர்கிட்ட வர்றாங்க. வர்ற மீனா கையை கூப்பி கும்பிட்டுட்டு மை நேம் இஸ் மீனா, யூனியன் லீடர் ஆஃப் திஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்ல டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் ஐ செட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எஸ் சார் எஸ் ஐ டோன்ட் நோ பிக் இங்கிலீஷ், ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் பிகினிங் ஸ்டேஜ், ஐ ஸ்பீக் ஸ்லோ பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் குட், ஐ டாக் வாட் ஐ நோ அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணி மெல்ல மெல்லமாக எழுந்திருச்சு அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. குட் குட் ஐ லைக் யுவர் ஹானஸ்டி அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்யூ சார் ப்ளீஸ் கம்ன்றாங்க மீனா. அப்படின்னு அவரும் போறாரு. அல்லக்கையே ஆன்னு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு நிற்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி வழியை விட ப்ளீஸ் சிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. அக்கா மீனா சூப்பரா இங்கிலீஷ் பேசுதுக்கா அப்படின்னு அல்லக்கை சொல்ல சிந்தாமணி பலார் பலார்னு 2 அறை விடுறாங்க. கொஞ்சம் முன்னாடி கையை பிடிச்சி முறுக்குனாங்க, இப்போ 2 அறை. பாவம் அவர் குழந்தை மாதிரி தேம்பிக்கிட்டு கன்னத்தை தடவிக்கிட்டு போறாரு. அப்பவுமே விசுவாசமான டாக் மாதிரி தள்ளி ஓடி போகலையே தவிர பக்கத்துல தான் நிற்கிறாரு. ஐ டூ ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் ஃபார் மேரேஜ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஐ டூ யுவர் ஃப்ளவர் டெக்கரேஷன் சார் அப்படின்னு மீனா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க சிந்தாமணி அந்த இடத்த விட்டு எழுந்து வெளியே வந்து அப்படியே மெல்ல மெல்ல நடந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அல்லக்கையே டேபிள் மேல வச்சு சிந்தாமணியோட பேக் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க மீனா ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அக்காவும் அமுதா அக்காவும் சூப்பர் இல்ல எப்படி பேசுறா பாரு கலக்குறா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. குட் குட் வெரி நைஸ்ங்கிறாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வி யூஸ் மல்லி, ஜாஸ்மின் ஜாஸ்மின் 100 ரோஸ் அப்படின்னு மீனா சொல்ல ஓ நைஸ் காம்பினேஷன்ங்கிறாரு அவரு. அமுதாக்கா மீனாவோட வாயவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மீனாவையும் இவரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஜாஸ்மின் சார் ஒயிட் லுக் அப்படிங்கிறாங்க மீனா. யா யா தட் வில் மேட்ச் த செகண்ட் ஃப்ளோர் வால்ஸ் அப்படின்னு அவரும் தலையாட்ட எஸ் சார் இன் தேர்ட் ஃப்ளோர் வி வில் யூஸ் கதம்பம் மிக்சிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண் வாயை திறந்துட்டு பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்க அமுதாக்கா மட்டும் மீனாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியும் கொஞ்சம் தள்ளி நின்று இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் இன் மெயின் கேட் ஃப்ளவர் ஆர்ச் அப்படின்னு மீனா எலாபரேட் பண்ண எஸ் எஸ்ங்கிறாரு அவரு. சார் யூ கிவ் லிஸ்ட், ஐ கிவ் பட்ஜெட், வெரி ரீசனபிள் பட்ஜெட், வி டூ குட் ஒர்க் சார், கெஸ்ட் see our decoration, say good, wow, super அப்படின்னு மீனா சொல்லிட்டு போக இவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்க சிந்தாமணி பயங்கர பொறுமலும் எரிச்சலுமா பார்த்துட்டு நிற்கிறாங்க. மீனா சொல்லி முடிச்சுட்டு ஸ்மைலிங்கோட அவரை பார்க்க ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் பிளான் அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்யூ சார்னு மீனா சிரிக்கிறாங்க கையை கூப்பி. சிம்பிள் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன், ஐ லைக் யுவர் வே அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்யூ சார் அப்படின்னு மீனா மறுபடியும் தேங்க் பண்ணுறாங்க. I will send a requirement list today. You should do it and send your budget. We will propose that and the contract will be yours. அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க தேங்க்யூ சார் 1 செகண்ட் அப்படிங்கிற மீனா எழுந்து நின்று மை கார்ட் சார் அப்படின்னு நீட்ட அவரும் எழுந்து நின்று வாங்கிட்டு ஷியோர் ஓகேன்றாரு. சென்ட் லிஸ்ட் சார், ஐ வில் டூ திட் சார்ங்கிறாங்க மீனா. ஷியோர் ஐ வில் டிஸ்கஸ் வித் மை டீம் அண்ட் லெட் யூ நோ அப்படிங்கிறவர் திஸ் இஸ் மை கார்டுன்னு அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு மீனா கிட்ட. ஓகே சார் அப்படின்னு மீனா வாங்கிக்க ஓகே பையன் அவரு கையை நீட்ட மீனாவும் ஷேக்கண்டு கையை நீட்டுறாங்க. ஓகே பையன் அவர் கிளம்புறாரு. அவர் போக அவரை வழி அனுப்புறதுக்காக மீனா 4 எட்டு பின்னாடி போக சிந்தாமணி பயங்கர கடுப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. அமுதாக்கா ஓடி வந்து மீனாவை பின்பக்கமா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சந்தோஷத்துல. ஏய் மீனா கலக்கிட்ட போ, நம்மா இங்கிலீஷ் பேசுற நீ
ஐயோ அப்படின்னு அமுதா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு மீனா அப்படின்னு ஈஸ்வரி அக்காவும் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, உண்மையிலேயே மீனா கலக்குனாங்களோ இல்லையோ இந்த இடத்துல அமுதா செம்மையா கலக்கிட்டாங்க. அவங்க முகத்துல இருக்க ஒவ்வொரு செல்லும் பரவசத்தை வெளிப்படுத்துது. என்னக்கா நீங்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க, இங்க கொளுத்தி போடுற ஆத்திரத்தோட பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. மீனா, நீ இங்கிலீஷ் கிளாஸ் போய் படிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? அவரு என்ன சொன்னாரு, நீ என்ன சொன்னேன்னு ஈஸ்வரி அக்கா கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லக்கா, அவரு கம்பெனியில 3 ஃப்ளோருக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணணுமா. நான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எந்த பூ வச்சு டெக்கரேஷன் பண்றது நல்ல விலையில நியாயமா பண்ணி தரோன்னு சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு என்னென்ன தேவைன்னு லிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னாரு. நம்ம பட்ஜெட் கொடுத்தா போதும், கண்டிப்பா இந்த ஆர்டரை நமக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. ஆனா அமுதாவோட சந்தோஷம் அணுவளவு கூட குறையல. கலக்கிட்ட மீனா அப்படின்னு அவங்க கிளாப் பண்ணிட்டு இருக்க, சிந்தாமணி செம்ம டென்ஷனோடைய நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் மீனா அப்படின்னு அமுதாக்கா கையை கொடுக்க, கலக்கிட்ட மீனா அப்படின்னு இன்னொரு அக்கா கையை கொடுக்குறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு மீனாவை வாழ்த்திட்டு இருக்காங்க. இப்படியே போனா ஊருக்குள்ள பெரிய கம்பெனி ஆர்டர்லாம் நாமளே வாங்கிடலான்னு அமுதாக்கா கண்கள் மின்ன சொல்ல, கண்டிப்பாக்கான்றாங்க மீனா. மீனா, நீ தான் உண்மையான தலைவி அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல, இந்த பெருமை எல்லாம் என் புருஷனை தான் சேரும், அவர் தான் என்னை இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, நீ இன்னும் பெரிய ஆளா வருவ மீனா. இங்க சில பேர் தான் ஒன்னும் தெரியாம பந்தா காட்டுறாங்க. இவங்க எல்லார் முன்னாடியும் தைரியமா பேசி ஆர்டர் வாங்கிட்ட. சூப்பர் மீனா, நீ ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுற மீனா அப்படின்னு ஈஸ்வரி அக்கா மீனாவுக்கு கை கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பேசவே தெரில, முழின்னு முழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, சிந்தாமணி வெறுப்பும் கடுப்புமா அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க சேனி எரிச்சலோட நிக்க, கூடவே அவங்களோட அல்லக்கையும் வர்றாரு. இருக்கிற கோவத்தை பூரா அவர் மேல காட்டி படார்னு 4 வைக்கிறவங்க அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சிந்தாமணி கோவமா கத்த, அக்கா அந்த மீனா இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுவான்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு கையை தேய்ச்சிக்கிட்டே சொல்ல, ச்சே உன்னை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு கடுப்பாகிற சிந்தாமணி, மீனாவை இதுக்கு மேல வளர விடக்கூடாதுடா, எனக்கு வர வேண்டிய ஆர்டரை அவ புடிச்சிட்டா, நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அவளுக்கு அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நைட் ஆகுது. முத்து கட்டில்ல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அப்போ கதவை திறந்துக்கிட்டு மீனா வர, வா மீனா, எப்பவும் எனக்கு முன்னாடி வந்துருவ, இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு. யூனியன் ஆஃபீஸ் வரல போயிட்டு வந்தேங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீட்டுறாங்க மீனா. அவரு கொஞ்சத்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, ஆஹா சூப்பராக இருக்கு அப்படிங்கிறவரு, ஆமா என்ன திடீர்னு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்குறாரு. மீனா சிரிக்க, முகத்தில் வேற இவ்வளவு சந்தோஷம், என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஒரு ஹாப்பி நியூஸுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஹாப்பி நியூஸா, அப்படி என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு கேட்குறாரு அவரு. நம்ம மாடியில் நமக்குன்னு சீக்கிரமா சொந்தமா ஒரு ரூம் கட்ட போறோம் அப்படின்னு மீனா சொல்ல, ரூம் கட்டதான் ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு வேலையை உடனே ஆரம்பிச்சிடலான்னு சொல்றேங்கிறாங்க அவங்க. எப்படி மீனா, கடன்லாம் இருக்கு, மாசம் டியூ வேற வந்து நிக்குது, நானே தினமும் கணக்கோட சண்டை போட்டுட்டு இருக்கேங்கிறாரு முத்து. அதெல்லாம் இருக்கட்டுங்க, ரூம் கட்ட பணம் ரெடியா இருக்கு, பணம் வரப்போகுதுன்றாங்க மீனா. அவரும் ஸ்வீட்டை மென்னுக்கிட்டே, குழப்பாத மீனா, விஷயத்த சொல்லுங்கிறாரு. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, என்ன நடந்தது சொன்னாதானே தெரியுங்கிறாரு முத்து. சொல்றேங்க அப்படிங்கிற மீனா கொஞ்சம் அவர் பக்கமா வந்து உட்காந்து, இன்னைக்கு சங்கத்துக்கு அந்த சிந்தாமணி வந்திருந்தா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சான்னு கேட்குறாரு முத்து. வழக்கம் போல ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா விஷயம் அது கிடையாது. அங்க அந்த சிந்தாமணியை பார்க்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில இருந்து மேனேஜர் வந்திருந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் சுவாரஸ்யமா என்ன விஷயமா வந்தாருன்னு கேக்குறாங்க. அவங்க கம்பெனியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாங்க, அதுக்கு சிந்தாமணி கிட்ட ஆர்டர் கொடுக்க வந்திருந்தாங்கன்னு மீனா சொல்ல, சிந்தாமணிக்கு ஆர்டர் கிடைக்கிறது நமக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கடுப்பா கேக்குறாரு முத்து. ஷோ குறுக்க பேசாம சொல்றத கேளுங்க, அவரு ஹிந்திக்காரர் போல, அவருக்கு தமிழ் தெரியல, சிந்தாமணி கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ரொம்ப சந்தோஷ சிரிப்போட,
சிந்தாமணிக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்லங்கிறாரு. ஆ ஆரம்பத்துல ஏதோ பேசி சமாளிக்கலான்னு பார்த்தாங்க, தன்னை ஏதோ பெரிய இங்கிலீஷ்ல புலின்னு காட்டிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அப்புறம் அவர் சொல்றது இவங்களுக்கு புரியல, இவங்க தமிழ்ல சொல்றது அவருக்கு புரியல அப்படின்னு மீனா சொல்ல சிரி சிரின்னு சிரிக்கிறாரு முத்து. சிந்தாமணி ஒரு சாம்பார் புலிதான்னு தெரிஞ்சிருச்சா அவருக்கு அப்படின்னு முத்து கேட்க மீனாவுக்கும் செம்ம சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்புறம் அவர் ஆர்டர் கொடுக்கலங்க, கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அந்த சிந்தாமணிக்கு ஆர்டர் கிடைக்கலையா அப்படின்னு முத்து கேட்க, ஆஹா கிடைக்கல, அந்த நேரத்துல தான் நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீ பேசுனியா அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. ஆமா, நாம தான் இங்கிலீஷ் கத்துக்கிறோமே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மீனா, என்னை விட நீ தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவியே அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க எனக்கு பெருசாலாம் பேச வராதுங்க, ஆனா அவர் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க மீனா. உடனே முத்து கொஞ்சம் சங்கடமா, நம்ம எல்லார் பிரச்சனையுமே இதுதான், புரியும் ஆனா பேச வராது அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா நான் இன்னைக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கட கடன்னு பேசிட்டேன், அவருக்கும் நான் பேசுனதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு மீனா சொல்ல, முத்து கண்கள் முன்ன பாத்துக்கிட்டு இருக்காரு. தைரியமா பேசுனேன்னு சொல்லி என்ன பாராட்டினாரு அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ரொம்பவே சந்தோஷமாகி கைய கொடு, சூப்பர், அடுத்து என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு முத்து. இந்த ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷனை நம்ம சார்பா பேசி வாங்கிட்டேன், அதை எனக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்டாருன்னு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, கிரேட், கைய கொடு அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிட்டே கைய பிடிச்சிக்கிற முத்து, மீனா கார்பரேட் கம்பெனி மேனேஜர் கிட்டயே இங்கிலீஷ்ல பேசி ஆர்டர் வாங்குற அளவுக்கு வந்துட்ட பாரு அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்ல, எஸ் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறாங்க மீனா. கலக்கிற, நம்ம டீச்சர் அதான் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, அங்க இருந்த அக்காங்கெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டினாங்க, நான் சூப்பரா பேசினேன்னு சொன்னாங்க, சிந்தாமணி அரண்டு போய் பார்த்தா தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அப்படின்னு முத்து கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்ப எல்லார் கண்ணும் உன் மேலதான் பட்டிருக்கோம் அப்படிங்கிற முத்து காத்துலயே அப்படியே திருஷ்டி கழிக்கிறாரு. படப்படன்னு நெட்டி விழ, பாத்தியா எவ்வளவு கண்ணு பட்டிருக்குன்னு அப்படிங்கிறாரு முத்து. சும்மா போங்க நீங்க அப்படின்னு மீனா செல்லமா கோவிச்சுக்க, மீனா அப்ப ஆர்டர் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, அவர் லிஸ்ட் அனுப்புனாரு, நான் பட்ஜெட் எல்லாம் கொடுத்தேன், நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு, எப்படியோ செலவெல்லாம் போக ஒரு நல்ல லாபம் நிற்கும், அந்த காசை வச்சே நாம மேல ரூம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ஒரு மாதிரி எம்ப்ரேஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா, படிப்பறிவு எவ்வளவு முக்கியம் பாரு, அதுவும் ஒரு பொண்ணு படிச்சா ஒரு தீபத்திலிருந்து நிறைய விளக்குக்கு வெளிச்சம் கொடுக்கற மாதிரி, அந்த வெளிச்சத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இத்தனை நாளா உன் திறமை அனுபவத்தால தான் ஆர்டர் வாங்கின, இன்னைக்கு உன் அறிவால ஒரு ஆர்டர் வாங்கி இருக்கிற, அதுவும் இங்கிலீஷ்ல பேசி அப்படின்னு முத்து சொல்ல, அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல, பெரிய ஆர்டருங்க, நல்லா பண்ணிடணும்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நீ சூப்பரா பண்ணிடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு முத்து. ஆனா என்ன, நீ அங்க இங்கிலீஷ்ல பேசினதை தான் நான் பார்க்க முடியாம போயிடுச்சு, எனக்காக ஒரு தடவை அங்க என்ன பேசுனேன்னு பேசி காட்டேன் அப்படின்னு முத்து கேட்க, போங்க எனக்கு வேலை இருக்கு மீனா அங்கிருந்து எழுந்து போக போறாங்க. ஏய் அப்படின்னு எட்டி அவங்களோட கையை பிடிச்சிக்கிறவரு, எங்க போற, பேசி காட்டிட்டு போன்னு ரெண்டு கையாலையும் அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. யோ ஏங்க விடுங்க, எனக்கு வேலை இருக்குங்க விடுங்க அப்படின்னு மீனா கையை உருவ பார்க்க, ஏய் அதெல்லாம் விட மாட்டேன், இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனாவோட கையை பிடிச்சிட்டு இருந்தவர் இப்போ மொத்தமா மீனாவை அலைக்கா தூக்கிடுறாரு. நாளைய ப்ரோமோவில் மீனா அவங்க இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கிறவங்க முகமெல்லாம் சுழிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறாங்க. ஸ்வேதா ஏதோ டெஸ்ட் வச்சிருப்பாங்க போல இருக்கு, அவங்க பேப்பர் எடுத்துட்டு ஸ்வேதா பக்கமா போயிட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற மீனா வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு ஆன்னு அலறிக்கிட்டு வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு அப்படியே சுருண்டு விழ போறாங்க. மற்றவங்க எல்லாம் வேகமா வந்து மீனாவை பிடிக்க, மீனா என்னாச்சுன்னு ஸ்வேதாவும் இறங்கி ஓடி வந்து மீனாவை தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே மீனாவை ஸ்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு முத்து அங்க வேகமா ஓடி வர்றாரு. அவர் வந்ததுமே அங்க இருக்க ஸ்வேதாவும் சீதாவும் அவர்கிட்ட வர்றாங்க. ஐயோ அம்மா, மீனாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரு பதறி அடிச்சு வந்து கேட்க, திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்கன்னா அதான் இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. அடுத்து டாக்டர் முன்னாடி இருக்காங்க எல்லாருமே.
மொத்தவும் மீனாவும் உட்காந்துருக்க ஸ்வேதாவும் சீதாவும் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் மீனா கிட்ட இப்ப பெயின் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல மீனா, சீதா, ஸ்வேதான்னு 3 பேர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க. அந்த பக்கமா ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகுது. ஆட்டோவை நிறுத்த சொல்லிட்டு தலையை நீட்டி பாக்குறாங்க விஜயா. 3 பேரையும் பார்த்துட்டு இவளுங்க எதுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வர்றாளுங்க அப்படின்னு யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. சீதா ஏதோ சொல்லிட்டு இருக்க. மீனா, டாக்டர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமா வெயிட் எல்லாம் தூக்க கூடாது, அப்புறம் அதிகமா ஒர்க் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா உடம்ப பாத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு குழப்பத்தோட பாக்குற விஜயா, என்ன ஹாஸ்பிட்டல் இதுன்னு நிமிந்து பாக்குறாங்க. அங்க தாய் சேய் நல்ல மருத்துவமனைன்னு இருக்கு. பாக்குற விஜயாவுக்கு என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுட ஆ அப்படின்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்துல முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு அடுத்த ஜாக்பாட் மாதிரி குழந்தை வரமும் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.